அன்புமணியோட கை குலுக்குவதா, ராமதாஸோட கை குலுக்குவதாங்கிறது அல்லது அடித்தட்டு மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகை தீர்க்கப்படாமல் இருக்கிற போது, முரண்பாடு தீர்க்கப்படாமல் இருக்கிற போது, அவனுக்கான பிரச்சனை என்று வருகிற போது, ஆணவ படுகொலைகள் நிகழ்கிற போது, அங்கு சாதி ஒடுக்குமுறை நிகழ்கிற போது அதற்கான குரல் யாரு? அப்போ அவங்க ரெடியா தானே இருக்காங்க வரதுக்கு. இல்ல, அது தேர்தல் ஆதாயத்துக்கான முயற்சி, சமூக நல்லிணக்கத்துக்கான முயற்சி. நான் என்ன கேட்கிறேன், ரேம்ப் வாக்கில் நடந்ததுனாலேயே ஸ்டாலின் விஜய் ஆயிட்டார்னு சொல்றதோ, இல்ல ரேம்ப் வாக்கில் நடந்ததுனாலே விஜய் ஸ்டாலின் ஆயிட்டார்னு சொல்றதோ நடைமுறைக்கு சாத்தியம். எப்படி அதெல்லாம் நடத்த முடியும்? சட்டப்பேரவைக்கு எப்படி போனா கூட்டம் வராதா? அப்ப என்ன செய்யணும்? பனையூர் ஆபீஸுக்கு பக்கத்துல சட்டப்பேரவை கட்டணுமா இல்லையா? இதெல்லாம் செய்யாம எப்படி ஒரு தேர்தலை சிந்திப்பாரு? நீங்க சொல்லுங்க. முதலமைச்சர் ஆயிட்டாரு, பதவியேற்புல மட்டும்தான் நடக்கலைங்கிறாங்க. இன்னும் பந்தி பரிமாறவே ஆரம்பிக்கல, யாருமே உள்ள விடலை, பந்திக்குள்ள விடலை, வெறும் இலையை தான் வச்சிருக்கிறாங்க, இன்னும் பரிமாறவே இல்லைங்கிறப்ப என்னைய மட்டும் வெளியே நிப்பாட்டிட்டாங்க. இது என்ன வகையான? இது வேணும்னே வம்புழுக்கிறப்பா. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பிரஸ் மீட்ல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. அது விசிகா முகாமை மிகப்பெரிய அளவுக்கு கொதிப்புல ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும். திருமா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கடந்த காலங்களில் ஒன்றாக பயணித்தவர்கள் தான். விசிகா கொடிய ராமதாஸ் அவர்கள் ஏற்றியிருக்கிறார், வன்னியர் சங்க கொடியை திருமாவளவன் அவர்கள் ஏற்றியிருக்கிறார். இருவரும் அப்படி இணக்கமாக இருந்தவர்கள் தான். அவர்கள் சந்தித்து பேசிக்கொண்டால் எல்லாம் தீர்ந்து விடும்னு பேசினது. இப்போ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விசிகா எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு. இது அரசியல் நாகரிகமற்ற ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை பூதாகரமாகணும்? ராமதாஸ் நிஜமாகவே திமுக கூட்டணிக்குள் வருவதற்கான ஆயத்தமோடு இருக்காரா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? அரசியலிலே நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்று பிழைப்புவாதிகள் தான் சொல்கிறார்கள். கொள்கையாளர்கள் அதை சொல்வது கிடையாது. தற்காலிக சமரசத்திற்கு அப்படி ஒரு டயலாக் பயன்படுத்திக்கலாமே தவிர, இப்ப காங்கிரஸும் பாஜக கூட்டணி சேர முடியுமா? அதிமுகவும் திமுகவும் கூட்டணிக்கு போக முடியுமா? சில பேரோட நம்ம கூட்டணிக்கு போக முடியாதுல. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மதவாத கட்சியோட போய் கூட்டணிக்கு போமா? பாஜகவோட கூட்டணிக்கு போமா? போக முடியாதுல. அப்ப நடைமுறையில சில மாற்றவே முடியாத கொள்கைகள் என்கிற அடித்தளம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கிறது. எந்த கட்சிக்குன்னு சொல்லலாம். முஸ்லீம் லீக் பாஜக கூட்டணி போக முடியுமா? போக முடியாது. அப்ப எதிரெதிர் துருவங்களுக்கான அரசியல் என்பது எப்பொழுதுமே இருக்கிறது. நீங்க இடைநிலை சாதியினுடைய ஆதிக்கத்தினால பட்டியல் இன மக்கள் படித்து கரையேறுவதற்கு ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது. மனிதர்கள் மனிதர்களாக நடத்தப்படவில்லை. அவர்களை மனிதர்களாக நடத்துவதற்கு சாதி ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது, மதம் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது, சனாதனம் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது என்கிற சமூக சீர்திருத்த அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வெறும் பிழைப்புவாத அரசியலை மட்டுமே கையில் எடுக்க வேண்டும் என்றால் எந்த கட்சியில வேணாலும் கூட்டணிக்கு போயிடலாம். பாஜகவோடு இணக்கமான போக்கை கையாண்டால் 10 ஆண்டுக்கு முன்னாடியே மத்திய அமைச்சர் திருமாவளவன், அதற்கான வாய்ப்பு வந்தது. கன்னியாகுமரியை சேர்ந்த மத்திய அமைச்சராக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் பல முறை விசிகாவின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அசோக் நகருக்கே பல முறை அம்பேத்கர் திடலுக்கே எங்களோடு வாருங்கள் என்று அழைத்தார். அப்பொழுது தனிப்பட்ட முறையில் அவரை உபசரித்து வணக்கம் செலுத்தி சால்வை அணிவித்து பத்திரமா அனுப்பிச்சு போயிட்டு வாங்க, நல்லா இருக்கலான்னு அனுப்பிச்சு விட்டார். அவர்களோடு போகவில்லை. கொள்கை ரீதியாக உங்களோடு போக முடியாது. அதில் திருமாவளவன் தெளிவாக இருக்கிறார். விநாயகர் ஊர்வலத்திற்கு கலவரம் செய்வதற்கு சங்கிகளுக்கு தூண்டிவிடக்கூடிய எச்ராஜா வகைராக்களோ அண்ணாமலையோ நயினா நயந்திரா வகைராக்களோ நேரில் களத்துக்கு வர மாட்டாங்க. அங்கு அடியாட்களுக்கு வேலை செய்வதற்கு வேணும், ஆளு வேணும். அதுக்கு தலித்து மக்களை பட்டியல் இன மக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதான் RSS அஜெண்டா தான். அப்ப அவர்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கலவரம் நடந்தது, யாரை பயன்படுத்தினார்கள்? தீ வைப்புக்கும் கலவரத்திற்கும் யாரை பயன்படுத்தினார்கள்? அடியாட்களாக யார் பயன்படுத்தினாங்க? அக்கரகாரத்துல இருந்து ஆள் கூட்டிட்டு வருவாங்களா? போய் தீ வைனா வச்சிருவான், அவன் தூண்டி விடுவான். களத்திலே வேலை செய்வதற்கு அங்கு அருந்ததிய மக்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த மாதிரி வரலாற்று பிழையை ஏற்படுத்துவதற்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த தவறை ஒருபோது செய்யக்கூடாது என்பதில் திருமாவளவன் உறுதியா இருக்கார். திருமாவளவனுடைய அரசியலை பொறுத்தவரையில
நீங்க எந்த காம்ப்ரமைஸ் வேணாலும் தனி மனித காம்ப்ரமைஸ் வேணா அவர் பண்ணுவாரே தவிர தத்துவத்திலே காம்ப்ரமைஸ் பண்ண முடியல அவரால். இல்ல இன்னொரு பக்கம் பிரஸ் மீட்ல திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு சமூகத்திற்கு எதிராக கட்சி விசிக என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. நாங்க வந்து எந்த சமூகத்துக்கும் எதிரான ஒரு கட்சி கிடையாது அப்படின்னு பதிவும் செய்யறாரு. இன்னொரு பக்கம் நாங்க வந்து பாமகவோட போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்ம இத புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, நீங்க அதை ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். இப்போ தங்கர் பச்சான் மகனுக்கு திருமணம் நடந்துச்சு. அவர் போயிட்டு வந்தாரு. தங்கர் பச்சான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வேட்பாளராகவே நின்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர்ல ஒரு வேட்பாளராக நின்றாரு. அவர் தோல்வியை தழுவினார். இருந்தாலும் அவர் அதிகாரப்பூர்வமாகவே பாமக தான். அவரை குறித்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு மாநாட்டில் இவர் நமக்காக வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா அப்படின்லாம் கூட பேசினார். சினிமா எடுத்து அவர் சொந்த படம் எடுத்து நிறையா கையை சுட்டுக்கிட்டாருன்னு கூட பேசினார். அப்போ ராமதாஸுடைய பேரன்பை பெற்றவர் தான் அவர். அன்புமணியோட நெருக்கம் காட்டக்கூடியவர் தான். ஆனால் தனி மனித அன்பு செலுத்துவதற்கு பாமக தடையா இல்லை. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அன்புமணியோட வந்து கை குலுக்குவதா ராமதாஸோட கை குலுக்குவதாங்கிறது அல்லது நீங்கள் தலைவர்களாக இருக்கிறவர்கள் வந்து அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, இவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காருங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வேற. அடித்தட்டு மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகை தீர்க்கப்படாமல் இருக்கிற போது, முரண்பாடு தீர்க்கப்படாமல் இருக்கிற போது, அவனுக்கான பிரச்சனை என்று வருகிற போது, ஆணவ படுகொலைகள் நிகழ்கிற போது, அங்கு சாதி ஒடுக்குமுறை நிகழ்கிற போது அதற்கான குரல் யாரு? நீங்க அதிமுகவில் தலித்துக்கள் இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்காங்க, பாஜகவில் இருக்காங்க, எல்லா கட்சிகளும் நீக்கமர நிறைந்திருக்காங்க. ஆனா யாருக்காவது பாதிப்பு என்று வந்தால் திருமாவளவன் தான் வந்து நிற்பாங்க. 14 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்த முடிவு இது. இப்போ வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஆனால் இப்போ அதே சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி சாதி பிளவுவாத அரசியலை வந்து இன்னைக்கும் வன்னியர் சங்கமோ இல்லை வந்து ராமதாஸ் அவர்களோ முன்னெடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அது நீர் பூத்த நெருப்பாகத்தான் இருக்கு. அது களத்தை சந்திக்காதவர்களுக்கு மட்டும்தான் அது ஏன் வந்து சமரசமா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. களத்தில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அரக்கோணம் தொகுதியில் வந்து கௌதம சன்னா போட்டியிடுகிற போது 3 படுகொலைகள் வரைக்கும் நடந்துச்சு. பிரச்சாரத்திற்கு போன என்னுடைய நண்பர்களுடைய வந்து ஆட்டை வந்து தலைகீழ தூக்கி விட்டாங்க, சின்ன பசங்க எல்லாரும். அப்போ அந்த வன்மம் வந்து வெறியூட்டப்பட்டு வளர்க்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஒரு முறை நீங்கள் வன்மத்தை விதைச்சிட்டீன்னு வச்சுக்கோங்க, பசுமரத்தாணி போல பதிந்து விடும்பாங்கல்ல இளைஞர்களுக்கு மத்தியில். சாதிய வன்மத்தை நீங்கள் விதைச்சிட்டீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு நம்ம வீட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்கிறது இருக்குல்ல, அது நம்ம வீட்டு பெண்களை அசிங்கப்படுத்துவதுன்னு நினைக்காம கலப்பு திருமணத்துக்கு எதிராக, சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிராக பேசுவதாக அவர்கள் நினைத்து கொண்டு பெண்களை இழிவுபடுத்துறாங்கல்ல. காதல் திருமணம் என்பது எங்கோ யாருக்கோ எப்போதோ நிகழக்கூடியது. கண்ணதாசன் கூட திரைப்பாடல்ல எழுதுவார், பருவம் வந்த அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இது வாழ்க்கையில உங்களுக்கு என்ன மாதிரி வந்து காதல் வாழ்க்கை அமையும் அல்லது அரேஞ்ச்மெண்ட்ல இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நிகழ்வது. இதை இன்றைய காலகட்டத்தில் தடுக்கவும் முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வசதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புற சூழல், ஊருக்குள்ளே தானே வந்து கிராமங்களில் தானே ஊரும் சேரியுமா இருக்க முடியும். மாநகரங்களில் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருப்பான். அவன் என்ன ஜாதின்னு கேட்டுலாம் வாழ முடியாது. சொந்தமாக வாங்கிட்டானா வாடகைக்கு வேணால் கேட்கலாம், நீங்கள் என்ன ஆளுங்க வெஜ்ஜு ஒன்லிங்களாம். விலைக்கு வாங்கிட்டானா நீ சொல்ல முடியுமா உன் வீட்டில் மீன் குழம்பு வைக்க முடியாதுன்னு? சொல்ல முடியாதுல்ல. ஹவுஸ் ஓனர் சொல்லுவானா, உனக்கு உன் வீட்டில் மீன் குழம்பு வைக்கலைன்னா தான் நான் வந்து கறி குழம்பு வைக்கலைன்னா தான் நான் வந்து உன் வீட்டை வைப்பேன்னு சொல்லுவானா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ இங்கே வாழ்க்கை சூழல் மாறுகிற போது வர்க்கம் மாறுகிறது, சாதி மாறலை. பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைகிறவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கலெக்டர் ஆயிடுவான், பெரிய அந்தஸ்துக்குரியவன் ஆயிடுவான், பா ரஞ்சித் மாதிரி இயக்குனர் ஆயிடுவாங்க, எல்லாமே ஆயிடுவாங்க. ஆனால் ஆழ் மனதில் ஒரு மற்ற இயக்குனர்களை பார்ப்பதற்கும் பா ரஞ்சித்தை பார்ப்பதற்கும் ஒரு ஆழ் மனதில் ஒரு கசடு இருக்குல்ல. சினிமா பார்க்கறது வேற, அது வேடிக்கை. வாழ்வியலாக பார்க்கிற போது அவன் வேற ஆளு அப்படிங்கிற உளவியல் வந்து ஒளிச்சு வச்சிருக்கான், எல்லாரும் மறைத்து வச்சிருக்கான். அப்போ இந்த சாதிய கட்டமைப்பு, ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு, ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு இருக்குல்ல. சாதியை பார்த்து சமமா இருங்கள் என்று சொல்வது படிக்கட்டுகளை பார்த்து சமமா இருங்கள் என்று சொல்வதை போல. சமமா இருந்தால் அது படிக்கட்டே இல்லையே, அது தர இல்லையா? அப்ப இந்த படிநிலைகள் தான் சனாதனம். இந்த சனாதனத்திற்குள்ள அழுத்தப்பட்டவனாக, ஒடுக்கப்பட்டவனாக, மிக மோசமான வாழ்வியல் நிலைக்கு ஆளாக்கப்பட்டவனாக இருக்கிறவனுக்கான குரலாக இருக்கக்கூடிய திருமாவளவனை 4 எம்எல்ஏ திரும்ப ஜெயிக்கணுங்கிறதுக்காகவோ 10 சீட்டு வாங்கணுங்கிறதுக்காகவோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பலி கொடுப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆணவ படுகொலையிலே வந்து உயிரிழந்த ஆன்மாக்களினுடைய அலறல் இருக்குல்ல,
அந்த கொடூரம் இருக்குல்ல, அதற்கு பதில் சொல்லுகிற இடத்துல வேற எந்த தலைவராவது இருக்கிறாங்களா? திருமாவளவனை ஆனால் தவிர்த்து. ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இறங்கி வராங்கல்ல. ராமதாஸோட பெற்றெடுக்காத பிள்ளை தான் திருமாவளவன் அவர்கள்னு எம்எல்ஏ அருள் அண்மையில பேசியிருந்தாரு. கூட்டணி திரும்ப அங்க இருக்காரு, நீங்க போவீங்களான்னு கேட்டா, எது வேணா நடக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அப்போ அவங்க ரெடியா தானே இருக்காங்க வரதுக்கு. இல்ல, அது தேர்தல் ஆதாயத்துக்கான முயற்சி தானா? சமூக நல்லிணக்கத்துக்கான முயற்சி அது. இப்ப நீங்க எல்லா ஊர்கள்லையும் போய் சமூக நல்லிணக்க மாநாடுகளை ராமதாஸ் நடத்துவாரா? ஊர் ஊரா போய் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புலாம் நடத்தினார்ல, கல்யாண மாலை குரூப் மாதிரி போய் யார் யாரை கல்யாணம் பண்ணணுங்கிறத கல்யாண மாலையில் அவங்க அவங்க உங்கள் விருப்பத்துக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து மருமக எப்படி வரணும், மாப்பிள்ளை எப்படி வரணும்னு சொல்லுங்கன்னு டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை கல்யாண மாலையில். அந்த வேலையை தானே ராமதாஸ் பார்த்தாரு. தலித் அல்லாதவர்களுக்குள்ள தான் வந்து நம்ம வந்து அவங்கள தள்ளி வைக்கணும். தலித் அல்லாதவர்கள் மட்டும்தான் சம்மந்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிற்படுத்தப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கிறார்ல. அப்போ இந்த சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அதை தமிழ்நாட்டிலே நிறைவேற்றின ஒரே ஒரு சக்தி யாருன்னா இவங்க தானே. 3 கிராமங்களை வந்து கான்கிரீட் வீடுகள், குடிசைகள் கூட கிடையாது. ஒருத்தனுடைய வாழ்நாள் உழைப்புங்க ஒரு வீடு கட்டுறது. பல அரசு ஊழியர்கள் மிடில் கிளாஸாக இருக்கிறவன் அவன் வந்து 30 வருடம் சேமித்ததை வந்து ஒரு வீடாக கட்டுவான். ரிட்டையர்மெண்ட் ஆகிற பணத்தை வச்சுக்கிட்டு தான் சில பேர் வீடு கட்டுவான். அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருப்பான். பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தலைமுறை, 30 வருடங்கிறது ஒரு தலைமுறை. அப்போ ஒரு தலைமுறை உழைப்ப எந்த காரணம் இல்லாமல் யாரோ ஒரு பொண்ணும் பையனும் காதலிச்சாங்க, தனிப்பட்ட முறையில் ஊரை விட்டு போனாங்கிறதுக்காக 3 கிராமங்களை வந்து தீ வைத்து எரித்தது இருக்குல்ல, அதை நான் கண்ணால் பார்த்தேன். அது எரித்து முடித்த மறுநாள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் KM ஷரீப் வந்து ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் கூட வாங்க, நான் இங்கே போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் போனேன், இங்கே ஸ்பாட்டுக்கு போனேன். அந்த களத்திலே வந்து பாதிக்கப்பட்டவர்களை நான் நேரில் பார்த்தவன். நானே ஒரு சாட்சி தான். பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தேன். அவர் எப்படி கதறினாங்க, எங்கள் நாங்கள் என்னங்க தப்பு பண்ணோம், எனக்கும் அந்த காதலிக்கிற பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது, எங்கள் வாழ்க்கை எதுக்குங்க கெடுத்தாங்க அப்படின்னு தீ வச்சாங்கன்னு கேட்டாங்க. பல வீடுகள் தீக்கிரையாக இருந்தது. அப்போ இந்த தவறையெல்லாம் வந்து மறந்து விடு, மறப்போம் மன்னிப்போம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த நெருப்பு இன்னும் கனன்று கொண்டே தான் இருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கிற இடத்துல குரல் கொடுக்குற இடம் இல்லை, களத்திலே போய் நிற்கிற இடம் வந்து எதுனா விசிக மட்டும்தான். வேற எந்த கட்சியுமே சில பேர் மென்மையான கண்டன அறிக்கையை விடலாம், களத்தில் செயல்படும். இப்போ நீங்கள் அதிமுகவில் இருக்கிற தலித் எம்எல்ஏக்கள், திமுகவில் இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாராவது தலித் பிரச்சனை பேச முடியுமா? பேச மாட்டாங்க. இஸ்லாமிய பிரச்சனை பேச முடியுமா? பேச மாட்டாங்க. கட்சியின் குரலாகத்தான் பேச முடியுமே தவிர தங்கள் சொந்த சமூகம் பாதிக்கப்பட்டால் அது குறித்து பேசுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலா இருக்குல்ல நடைமுறையில். அப்ப அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் அரசியல் பண்ணணும்னா, திருமாவளவன் வந்து கடந்த காலத்தில் தொடக்க அரசியல் என்ன பண்ணாரு, தேர்தல் பாதை திருடர் பாதைனாரு. எதுக்காகனா இந்த காம்ப்ரமைஸுக்கெல்லாம் வச்சு அழுத்துவாங்க பின்னாடி அப்படிங்கிறதுக்காக ஒரு சமூக மாற்றத்திற்கான அமைப்பாக தான் அவர் தொடங்கினாரு. நிறைய வழக்குகள் போட்டு அவங்கள முடக்கிறதுக்கு என்கவுண்டர் வரைக்கும் போச்சு அந்த பிரச்சனையெல்லாம். அப்புறம் தான் மூப்பனார் வந்து நீங்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பினா தான் உங்கள் வழக்குகள்லேருந்து நீங்கள் தப்ப முடியும், உங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய பேச்சாற்றல், அறிவாற்றல் இருக்குது, மதிநுட்பம் இருக்குது, அதை ஏன் நீங்கள் வழக்கு போட்டு சிறையில் கழிக்க போறீங்க, மிச்சம் இருக்க நாட்களில் நம்ம ஜனநாயக ரீதியாக சண்டை போடுவோம் வாங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு மூப்பனார் தான் வழிகாட்டி தான் அது தேர்தல் இயக்கமாக மாறுது. இதுதான் கடந்த கால வரலாறு. அதற்கு முன்பு தேர்தல் அரசியலுக்குள்ளே வருவதற்கு முன்பு இருக்கிற திருமாவளவன் பேச்சையெல்லாம் கேட்காத ஒரு தலைமுறை இப்போ இருக்குது. அப்போ இவ்வளவு பதிவுகள் கிடையாது, இந்த வீடியோ மாதிரி காணொலி பதிவுகள் கிடையாது. மதுரையினுடைய அந்த காலகட்டங்களில் டிபிஐ என்று சொல்லக்கூடிய தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அமைப்பில் அவர் தலைவராக இருக்கிற போது அண்ணல் பறக்கும். அவர் பேச்சு வந்து தீப்பிடிச்சி எரிகிறது மாதிரி இருக்கும், ஒரு எரிமலை வெடிக்கிறது மாதிரி இருக்கும் பேச்சு. இந்த சீமான்லாம் இப்போ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பேர் ரசிக்கிறாங்க இல்லை, இது மாதிரி 1000 மடங்கு வெடிப்போட அவர் பேசுவார். ஆனால் பொய் பேச மாட்டார். சீமானை ஒப்பிட்டுறதுக்கு மன்னிங்கன்னா பொய் பேச மாட்டார். ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு உணர்ச்சி மயமான ஒரு மனிதநேய குரலாக அவர் தொடர்ந்து இருந்திருக்கார். அதனால் அவருடைய கோட்பாட்டுக்கு வந்து ஒரு தீயை வச்சு விட்டு புறக்கணிச்சிட்டு நான் நாடாளுமன்றத்துக்கு போகிறேன், என் கூட இருக்கிற சகாக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போகட்டுங்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சியை வந்து அவர் நடத்துவது என்பது அவருடைய சமூக மக்களுக்கு தீங்கிழைப்பதாக மாறிடும். அதனால் தேர்தல் அரசியலே தன்னுடைய சமூக மக்களுக்கு தீங்கிழைக்காத, துரோகம் இழைக்காத ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் திமுகவுக்கு எதிரானவர் அல்ல.
இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு பெரியார் பாதையை அண்ணன் அம்பேத்கரின் பாதையை போல அவர் வந்து அதை நேசிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். அம்பேத்கரிய பாதையும் பெரியாரிய பாதையும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒரே பாதை தான். அதனால திராவிட இயக்கம் என்பது பெரியாரிய பாதை தான். அதற்குள்ள ஜாதியவாதத்தை வந்து கலக்கிற பட்சத்தில் அதுக்கான இடைநிலை ஜாதி ஆதிக்கத்தை ஏற்றால்தான் நீ வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வர முடியும்னு சொன்னால் நான் தனித்து போட்டியிடுவேன்னு தான் சொல்கிறார். அவர் எங்கேயுமே திமுகவுக்கு எதிராக நான் வேலை செய்ய போகிறேன், அண்ணா திமுக கூட்டணிக்கு அவர் போக மாட்டார். ஏன்னா பாஜக இருக்கிற கூட்டணிக்கும் பாமக இருக்கிற கூட்டணிக்கும் போக மாட்டேங்க, சாதியவாதம் மதவாதம் இருக்கிற கூட்டணிக்கும் போக மாட்டாங்க. தாவேக்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டார், சீமானையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டார். ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்ட்டார். அதனால் பாஜகவினுடைய வாரிசுகள் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டார். அப்போ அவருக்கு இருக்க வாய்ப்பு என்னென்னா ஒரே வாய்ப்பு தனித்து போட்டியிடுவார். அதனால் அவர் காம்ப்ரமைஸ் செய்ய மறுக்கிறார் என்பது அவருடைய ஒரிஜினாலிட்டியை காக்கிறார்னு தான் நான் பார்க்குறேன். அதை கடந்து வந்து என்னுடைய மக்களை பலி கொடுத்து தான் நான் பலியாடா நிறுத்தி தான் சட்டமன்றத்துக்கு போகணுமா, நாடாளுமன்றத்துக்கு போகணுமா, தேர்தல் அரசியலில் வந்து நான் எல்லா காம்ப்ரமைஸையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்பது அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் காட்டக்கூடிய விசுவாசம் நான் பார்க்குறேன். அது கட்சியை கடந்து தான் நான் பார்க்குறேன். இதில் செல்வப்பெருந்தகையினுடைய ஸ்டேட்மெண்ட், அவர் கட்சியிலேயே காங்கிரஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மாணிக்கம் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம் போன்ற நபர்கள் வந்து தொடர்ந்து திமுகவை சீண்டுகிற வகையில் அல்லது திமுகவுக்கு எதிரான மாற்று கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. அது குறிப்பாக நேற்று கொடுத்த பிரஸ் மீட்ல கூட மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு, எங்களுடைய கருத்தை நாங்க வந்து தலைமைக்கு சொல்லிட்டோம், ஆனால் தலைமைக்கு நாங்கள் கட்டுப்படுறவங்க தான், தலைமை எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஷீட் ஷேரிங் அந்த பேச்சுவார்த்தைக்கு திமுக டிலே பண்ணிட்டே இருக்காங்க, காலதாமதம் படுத்துறாங்க. நாங்கள் வந்து டிசம்பர்லேயே வந்து நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குறிப்பாக ஷீட் ஷேரிங்க்கு நபர்களை போட்டாச்சு, ஆனால் திமுக எங்களுக்கு ஒன்றும் அழைக்காம இருக்கு, காலதாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் காலதாமதப்படுத்துறா, எப்படி அதை நம்ம காலதாமதம்னு கிடையாது. இன்னும் சில கட்சிகள் வந்து திமுகவின் கதவை தட்டி கொண்டே இருக்கிறது. தேமுதிக வந்து திமுகவுக்குள்ள வருவதற்கு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திமுக கூட்டணிக்குள்ள வருவதற்கு ராமதாஸ் முயற்சி செய்கிறாரு. இன்னும் சில பேர் வரக்கூடுங்கிறதுனால யாராவது ஒரு கட்சிக்கு மட்டும், அவங்களுக்கு காங்கிரஸுக்கு மட்டுமா வந்து பேச்சுவார்த்தை நடத்தல, விசிகேக்கு நடத்திட்டாங்களா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நடத்திட்டாங்களா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நடத்திட்டாங்களா, மனிதநேய மக்கள் கட்சிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நடத்திட்டாங்களா, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வேல்முருகன் நடத்திட்டாங்க? யாரோடையும் நடத்தல. மற்ற எல்லாரையும் அழைத்து விட்டு காங்கிரஸ் அழைக்கலைன்னு சொன்னாதான குற்றச்சாட்டு. இன்னும் பந்தி பரிமாறவே ஆரம்பிக்கல, யாருமே உள்ள விடலை, பந்திக்குள்ள விடலை, வெறும் இலையை தான் வச்சிருக்கிறாங்க, இன்னும் பரிமாறவே இல்லைங்கிறப்ப என்னைய மட்டும் வெளியே நிப்பாட்டிட்டாங்கன்னா அது என்னது? இது என்ன வகையான, இது வந்து வேணும்னே வம்புழுக்கிறது தான். அது மாணிக் தாகூர் வந்து ஏதாவது ஊடக வெளிச்சத்திற்கு விரும்புகிறாரா, இல்ல வந்து சீட் பேரத்துக்கு விரும்புறாரா? அது ஏன்னா பீட்டர் ஆட்சி பங்குன்னு சொல்றது இல்ல, அதுக்கு பதிலா எங்களுடைய நிலைப்பாடு நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். நாங்க தலைமை வந்து தேசிய தலைமை வந்து காங்கிரஸினுடைய தலைமை வந்து கட்டுப்படுத்திருச்சு அவங்கள. இருந்தாலும் குப்பரை விழுந்தாலும் மீசியில மண்ணு ஓட்டலைன்னு சொல்லணும் பாங்கல்ல. அதனால அப்படி பேசி பார்க்குறாரு. அதனால இது அர்த்தமற்ற பேச்சு. தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை, யாரோடும் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை, மற்ற கட்சிகள் வருமா வராதா என்கிற குழப்பங்கள் இன்னும் தீரவில்லை. இன்னும் 2 பேர் இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ்ஸே கூட திமுக கூட்டணிக்கு வருவார் என்று ஒரு தரப்பு சொல்லுது. அப்போ யாரெல்லாம் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு நிலைமையில் திமுக இருக்கு. அதனால இனி வந்து கதவை முழுமையாக சாத்தி விட்டோம்னா தான் கூட்டணி பேச்சுவார்த்தை. அதனால இது திமுகவின் பிழை அல்ல. திமுகவை வைத்துக்கொண்டு இவர் ஒரு அரசியல் விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். இவங்க நிறைய கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் வந்து திமுக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றோம். ஆனால் ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜயை காப்பி அடிக்கிறாங்க. ரேம்ப் வாக் நடத்துறது, செல்ஃபி எடுக்கிறது, இது எல்லாம் விஜயினுடைய ஸ்டைலு. விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. எல்லாம் விஜய் ஆயிட முடியுமா? ரேம்ப் வாக்கில் முதல் முறையாக நடந்தது விஜய்னு வரலாற்றில் ஏதாவது எழுதியிருக்காங்களா? அது ஃபேஷன் ஷோவுக்கு தான் அது பயன்படுத்தினாங்க. பல இடங்களில் பாருங்கள், ஃபேஷன் ஷோவில் தான் ஒரு அழகி வந்து ஒரு நவீன மாடர்னான ட்ரெஸ்ஸை போட்டு அவர் நடக்கும்போது சுற்றி இருக்கிற ரசிகர்கள் அருகாமையில் பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதை கொண்டு வந்து அரசியல் மேடையில் அறிமுகப்படுத்தியவர் வேண்டுமானால் விஜயா இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், ரேம்ப் வாக்கில் நடந்ததுனாலேயே வந்து ஸ்டாலின் வந்து விஜய் ஆயிட்டார்னு சொல்கிறதோ, இல்லை வந்து ரேம்ப் வாக்கில் நடந்ததுனாலேயே விஜய் ஸ்டாலின் ஆயிட்டார்னு சொல்கிறதோ நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு நாளும் வந்து ஸ்டாலினுடைய அரசியல் வெற்றியை வந்து பெறுவதற்கு அவருக்கு ஒரு 50 ஆண்டு கால உழைப்பு இருக்கு. நீ கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துலயே நீ முடங்கி கிடக்கிற, நீ செயல்படவே இல்லை.
அதனால திமுகவை சீண்டுவது இருக்குல்ல, அது ஒரு அர்த்தமற்ற பேச்சு. உனக்கு அதிகபட்சம் உன்னோட எல்லை என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட நீ போட்டி போடலாம். அதான் உனக்கு. அவங்களுக்கே 15 வருஷ உழைப்பு இருக்கு. அவங்க பல போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஒண்ணுமே நடத்தாம லெட்டர் பேடு கட்சிம்பாங்கல்ல, அவன் கூட 4 போராட்டம் பண்ணுவான், ஜாலை மறியல் பண்ணுவான், அவன் நாத்து நடுற போராட்டம் நடத்துவான், என்னென்னமோ நடத்துவான் போராட்டம். எதையுமே செய்யாம சும்மா வந்து பனையூர் பங்களால மல்லாக்க படுத்துக்கிட்டு கனவு காண்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பகல் கனவு காண்கிறார் விஜய், அவ்வளோதான். அதனால ரேம்ப் வாக்கையெல்லாம் வச்சு யாருமே அரசியலில் முன்னுக்கு வர முடியாது. இதெல்லாம் வந்து அர்த்தமற்ற பேச்சு. இல்ல திராவிட அரசியலை எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த நாம் தமிழர் தவறான கட்சி கருத்து. நாம் தமிழர் கட்சி பாதி வழியில நான் திராவிட இயக்கங்களை எதிர்க்க தொடங்கி, அவர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியார் வாழ்கன்னு கத்திக்கிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சார். எனக்கு தெரியுமே, கட்சி தொடங்குற காலத்துல எல்லாம் அவரோடு நான் நெருங்கிய நட்பு பாராட்டியவன், அவரோட வந்து நான் பயணித்தவன்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு திராவிட இயக்கத்துக்கு எதிரான பெரியாரை பேசி தான் அடையாளம் பெற்றாரு சீமானே. 15 வருடங்களுக்கு மேலாக பெரியார் ஆதரவு நிலைப்பாட்டை வைத்துதான் அவர் அரசியலே செய்தாரு. பெரியாரை பேசாம அவர் அரசியல் கூட்டங்கள் பேசினதே கிடையாது. இப்ப சமீபமா RSS ஃபண்டு கொடுத்ததுக்கு பின்னாடி மிக சமீபமா தான் அந்த மாற்றத்தை அவர் அடைந்திருக்கிறாரே தவிர, அவர் வந்து எப்படின்னா, ராம் ஜெத்மலானின்னு ஒரு புகழ்மிக்க வழக்கறிஞர், அவர் தான் வந்து பேரறிவாளனுடைய வழக்குக்கு வந்து அட்டன் பண்ணாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் வந்து பிரேமானந்தாவுக்கும் அட்டன் பண்ணார். பணம் கொடுத்தா அவருக்கு வந்து பேரறிவாளனும் பிரேமானந்தாவெல்லாம் ஒன்று தான் அவருக்கு. அவரு நான் ரொம்ப நுட்பமா மதிநுட்பமா வாதாடி கேஸை உடைச்சு ஒருத்தரை விடுதலை பண்ணி கொடுத்துருவாரு. அந்த தான். அதனால சீமான் வந்து நம்ம வழக்கறிஞர் கதை தான். ராம் ஜெத்மலானி வந்து கோர்ட்ல வாதாடுறது மாதிரி சீமான் வந்து 2 கைகளையும் விரித்து கொண்டு ரெக்கையை விரிச்சது மாதிரி விரிச்சுக்கிட்டு அடி வயிற்றுல இருந்து கத்தி காசு சம்பாதிக்கிறாப்புல. அவர் கட்சியே நடத்தல ஃபர்ஸ்ட். அது ஒரு நாடக கம்பெனி. ஊர் ஊரா போய் அந்த டிராமா போட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நாடக கம்பெனி. அது ஒரு பேச்சு நாடக கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல சீமான்லாம் ஒண்ணுமே இல்ல, நாம் தமிழர் மேடைகளில் திமுக எதிர்ப்பு தான் அதிகமாக பேசப்படும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. திமுக தலைவர் வீட்டில் வந்து முத்து இறந்து போயிட்டாருன்னா ஆளா வர்றது யாரு? அவர் எப்படி நீங்க திமுக எதிர்ப்பாளர் சொல்லுவீங்க? இல்ல, அது ஒரு நாகரிக அதெல்லாம் அரசியல். நாகரிகம்லாம் கிடையாது. என்ன நாகரிகம் அதெல்லாம்? அதெல்லாம் மீட்டுருங்க. நான் விஜய் அடிக்கிறேன், எனக்கு ஏதாவது பணம் கொடுங்கன்னு கேட்க தான் வந்தாரு முத்து சாவுக்கு. தெரியுமா உங்களுக்கு அது? அவர் எப்பவுமே மீட்ரு அரசியல்வாதி. அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. மெட்டுக்கு பாட்டு எழுதுற கவிஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர். துட்டுக்கு அவர் எல்லாமே செய்வார். இல்ல, இந்த அண்மையில கூட தேனியில ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சியினர் போட்டாங்க. அதுல சாட்டி திருமுருகன் பேசும்போது இடையூறாக தாவைக்காவினர் விசில் அடிச்சது, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது கடுமையாக சாட்டி திருமுருகன் பதிலடி கொடுத்திருந்தாரு. இப்போ 2 கட்சிகளுக்குமான மோதல் வந்து அங்கேயே நடந்திருக்கு. தேனியிலேயே நடந்திருக்கு. அப்போ ஏன் இதை வந்து வேண்டுமென்றே இரு தரப்பு நடத்துறாங்களா? எப்படி இதை பார்க்கிறது? இல்ல, தன்னுடைய கட்சி வந்து இன்னும் உயிரோட இருக்குன்னு காட்டுறதுக்கு இந்த தகராறு ஒண்ணுதான் வாய்ப்பு. இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகிற அரசியல் என்பது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா மட்டும்தான். எடப்பாடியா வந்து MK ஸ்டாலின், அவ்வளவுதான் அரசியல். இருதுருவ அரசியல் தான் நடக்குது. இவங்கெல்லாம் தம்பி ஓரமா போய் விளையாடுப்பான்னு சொல்றாங்க. கிரவுண்டுக்குள்ள வராதப்பா தம்பி, கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓரமா போய் விளையாடுற இந்த பந்து எடுத்து கொடுக்குறவனா இருப்பாங்கல்ல சைடில் நின்று, அது மாதிரி இடத்துல தான் தாவேகா நாம் தமிழர் கட்சிலாம் இருக்கு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பந்தை நான் தான் எடுத்திருக்கேன், நீ எடுக்கலன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்க ஆட்டையில கிடையாது. டெபாசிட் வாங்கக்கூடாதுங்கிறக்காகவே கட்சி நடத்தக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி. அந்த இடத்துக்கும் ஒரு போட்டி வந்திருக்கிறாங்க. அதான் விஷயம் அதுல. இல்ல, தாவைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. நாம் தமிழர் ஓரமா போய் விளையாடுங்க, நாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டாலின் கிட்ட அதேதான், நேர ஸ்ட்ரைட்டா அதுதான். நேரம் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் தான், நடுவில் எம்எல்ஏ ஆகாமலே கூட முதலமைச்சராக ட்ரை பண்ணுவார் விஜய். அவருக்கு அரசியல் ரீதியாக தெரியாதுங்கிறதுனால அப்படிதான் அவர் நினைப்பார். ஏதாவது ஒரு கவர்னர் பதவி மாதிரி நியமனம் பண்ணி விட்றோம் நேரடியாக முதலமைச்சராக. ஓட்டு போட்டுலாம் செலக்ட் பண்ணால் அவருக்கு ரொம்ப தளபதி வெளியில் வந்தால் கூட்டம் வந்துடும்ல. எப்படி ஒரு முதலமைச்சர் ஆவார்? செக்ரட்டரியேட்டுக்கு எப்படி போவார் முதலமைச்சரானா? கூட்டம் வரும்ல, வழியில் பூரா கூட்டம் வரும்ல. அப்போ செக்ரட்டரியேட்டை பனையூரில் தானே மாற்றணும். எப்படி வந்து அதெல்லாம் நடத்த முடியும்? சட்டப்பேரவைக்கு எப்படி போனால் கூட்டம் வராதா? அப்போ என்ன செய்யணும்? பனையூர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் சட்டப்பேரவை கட்டணுமா இல்லையா? இதெல்லாம் செய்யாமல் எப்படி ஒரு தேர்தலை சந்திப்பார் நீங்கள் சொல்லுங்கள்? முதலமைச்சராக ஆகிட்டாரு, பதவியேற்பு விழா மட்டும்தான் நடக்கலைங்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதை ஒரு நாளாக மினிஸ்டர் ஆகிட்டாரு. புஷி ஆனந்த் தான் ஒரு பெரிய தலைவராக இருக்கார். இப்போ ஒரு பெரிய புரட்சிகரமான தலைவர். இப்படி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, பகல் கனவு. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. வர்ற சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் சட்டமன்ற உறுப்பினராக கூட தேர மாட்டார். உலக நாயகன் இடந்தே அவர் காத்து கிடக்கு. அதுக்கு மேல அவருக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.
நன்றி.